பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. என்னடா இது? அதுக்கு எப்படா திடீர்னு இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்? பாட்டி நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க பாட்டி, டாக்டர்ஸ் தான் உள்ள பாத்துட்டு இருக்காங்கல்ல. ஆமா ஜானு, உள்ளதான் எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்களே. அப்புறம் ஏன் ஜானு அது என்னவுக்கு அதெல்லாம் எதுவும் ஆகாது. நீ முதல்ல அழுகிறத நிறுத்து சரியா? அட்ரஸ் சக்க இந்த பிஸ்ட் நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே. அதுக்கு என்ன திடீர்னு இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு? அது சரி, எல்லாம் நல்லதுக்கு தான். என்ன அண்ணி மனசை குழப்பி விட்டா அந்த ஆதிக்கும் மித்ராவுக்கும் நடக்க போற கல்யாணம் மட்டும்தான் நின்றுருக்கும். ஆனா இப்போ இந்த அர்ஜுன் வைஷு கல்யாணம் நிக்கிறதுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நல்லா யூஸ் பண்ணி எப்படியாச்சும் இந்த 2 கல்யாணத்தையும் நிறுத்திட வேண்டியதுதான். நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க அண்ணி, நம்ம ஆதிக்கு எதுவும் ஆகாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சாவித்ரி. என் பையனுக்கு எதுக்காக இப்படி அடுக்கடுக்கா இவ்வளவு சோதனைகள் வருது? அண்ணி என்னடா இப்படி சொல்றேன்னு தயவு செஞ்சு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க அண்ணி. எல்லாம் அந்த மித்ராவோட ராசினாலதான் போல அண்ணி. ஏன்னா அந்த ஜோசியர் அன்னைக்கே சொன்னார்ல அண்ணி, மித்ராவை கல்யாணம் பண்ணி வச்சா கண்டிப்பா அதோட உயிருக்கே ஆபத்து வரும்னு. அதுக்கான சிம்டம்ஸ் தான் அண்ணி இது. நல்ல வேலை அண்ணி நம்ம மித்ரா கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கான ஏற்பாட்டை பண்ணினோம். இல்லைன்னா ஐயோ என்னால நினைச்சே பார்க்க முடியல அண்ணி. என்ன நீ என்ன யோசிக்கிறீங்க? இப்ப வச்சு புரிஞ்சுக்கோங்க நீ, அந்த ஜோசிய சொன்னதெல்லாம் உண்மைதானு. இல்ல சாவித்ரி, எனக்கு கூட நம்ம மித்ரா கிட்ட போய் அப்படிலாம் பேசியிருக்க வேண்டாமோலாம் தோணுச்சு சாவித்ரி. ஆனா இப்போ என் பிள்ளைக்கு ஆக்சிடென்ட் ஆனோன்னு எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சாவித்ரி. ஆஹா, ஐயோ அண்ணி என்ன நீ பேசுறீங்க நீங்க? இங்க பாருங்க நீ, எல்லாம் நம்ம ஆதியோட நல்லதுக்காக தானே நீ பண்ணினோம். இதை போட்டு நீங்க எதுக்கு நீ யோசிச்சுட்டு இருந்தீங்க? இங்க பாருங்க நீ, நல்லா ஸ்ட்ராங்கா நம்புங்க. அந்த மித்ராவோட ராசினால தான் நம்ம ஆதிக்கு இப்படிலாம் நடந்துட்டே இருக்கு. ஆனா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க நீ, அதான் கல்யாணம் நிக்க போதில்ல, அதனால கண்டிப்பா நம்ம ஆதிக்கு எந்த ஆபத்தும் வராது. அதோட இந்நேரம் ஆதிக்கு ஏதாச்சும் பெருசுன்னா டாக்டர்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்களா நீ? டாக்டர்ஸ் இப்போ வரைக்கும் எதுவும் சொல்லலைன்னா கண்டிப்பா நம்ம ஆதிக்கு பெருசாலாம் எதுவும் இருக்காத நீ, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. வைஷு என்னடி இது? ரிசப்ஷன்ல யாரையுமே காணோம். ஐயோ கடவுளே, அவனை இப்போ எங்க வச்சிருக்காங்க என்னடி எதுவுமே தெரியலையேடி. மித்து ப்ளீஸ் டி, நீ அழாத. இருடி, அங்க ஒரு நர்ஸ் வராங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். நர்ஸ் ஒரு நிமிஷம். எஸ் சொல்லுங்க. அது ஆதித்யாங்கிற ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் பண்ணிருக்காங்கல்ல. எங்க எங்க சிஸ்டர்? ஆதித்யாவா? ஆமா, ஃபுல் நேம் ஆதித்ய தேவ். ஓ அவரா? அவரை ஐசியூல தான் அட்மிட் பண்ணிருக்காங்க. நீங்க போய் பாருங்க, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் போறேன். வைஷு என்னடி இவங்க ஐசியூல இருக்கான்னு சொல்றாங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி, அவனுக்கு எதுவும் ஆகியிருக்காதுல்ல? மித்து ப்ளீஸ் டி, பயப்படாத. நீ பயப்படுற மாதிரி எதுவும் இருக்காது. அது சருக்கு எதுவும் ஆகியிருக்காது. ஃபர்ஸ்ட் வா, நம்ம போய் ஐசியூல போய் பார்க்கலாம். வைஷு என்னடி இது? ஐசியூ எங்க இருக்குன்னே தெரியல. அதான் மித்து, எனக்கு ஒன்றும் புரியல. வெயிட், நான் போய் யார்கிட்டயாச்சும் கேட்டுட்டு வரேன் சரியா? நீ இங்கே வெயிட் பண்ணு. கடவுளே, இது வரைக்கும் உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்டது கிடையாது. தடவை உங்ககிட்ட கேட்குறேன். தயவு செஞ்சு அவனுக்கு எதுவும் ஆகிடாம பார்த்துக்கோங்க. ஏன்னா அவன் என்ன விரும்பினதை தவிர வேற எந்த பாவமும் பண்ணலை. அவன் ரொம்ப நல்லவன், அவனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. ப்ளீஸ் கடவுளே, அவனுக்கு துணையாக இருங்க. அவனுக்கு எதுவும் ஆகாமல் பார்த்துக்கோங்க. சாரி ஹிட்லர், என்னால் தான் நீ இப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்க. சாரி. அப்பா எந்த அளவுக்கு நல்லா குழப்ப முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா குழப்பியாச்சு அண்ணியை. இதுக்கப்புறம் இந்த அன்னைக்கு எதுக்காகடா மித்ரா கிட்ட அப்படிலாம் போய் பேசணும்னு தோணவே கூடாது. ஐயோ, இந்த விஷயத்த முதல்ல மாயாவுக்கு கால் பண்ணி சொல்லணும். கரெக்ட். அங்கே நிற்கிறது அந்த மித்ராவும் வைஷுவும் தானே? ஆமாம், அவளுங்களே தான். அவளுங்க என்ன பண்ணுறாளுங்க? அதுக்கு ஆக்சிடென்ட் ஆனதை பார்க்க வந்திருப்பாளுங்களோ? இவளுங்களுக்கு இந்த விஷயத்த சொன்னது யாரு? இவங்க இங்கே வந்தால் கதையே மாறிடுமே. இல்லை இல்லை, என்னானாலும் சரி அந்த மித்ராவை அதையும் பார்க்கறதுக்கு விடவே கூடாது. கரெக்டு. அண்ணி அங்கே பாருங்க அண்ணி, யார் வந்திருக்கான்னு. மித்து ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் கட் பண்ணா ஐசியூ இருக்காண்டி, வா நம்ம போலாம். சரிடி. பாத்தீங்களா நீ, இந்த மித்ரா கிட்ட நம்ம இன்னைக்கு எவ்வளவு எடுத்து சொன்னோம். ஆனா இவ என்னடா இன்னைக்கு ஆதியை பார்க்கணும்னு கிளம்பி வந்திருக்கா. ஏற்கனவே இவ ராசினாலதான் நம்ம ஆதிக்கு இப்படி ஒரு நிலைமை. இதுல இவ மட்டும் நம்ம ஆதியை போய் பார்த்தானா அப்பப்பா அதை என்னால நினைச்சே பார்க்க முடியல. இங்க பாருங்க நீ, மித்ராவோட நிழல் கூட ஆதி மேல படாத மாதிரி தான் நீ நம்ம வந்து பாத்துக்கணும். அப்பதான் நீ நம்ம வீட்டு பிள்ளைக்கு சேஃபா இருக்கும். நீங்க வாங்க நீ, முதல்ல போய் அவளை இந்த இடத்த விட்டு இப்பவே அனுப்பிடலாம்.
நான் நீ இப்படி யோசிக்கிறாங்க விடக்கூடாது. அண்ணி என்ன நீ யோசிக்கிறீங்க? இங்க பாருங்க நீ ஜோசிய சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? நீ அந்த மித்ராவோட ராசினால மட்டும்தான் நீ ஆதிக்கு இப்படி நடந்திருக்கு. நீங்க வாங்க நீ முதல்ல அவளை இந்த இடத்த விட்டு முதல்ல நம்ம துரத்துவோம். சாவித்ரி இப்ப எதுக்கு நீ கையை பிடிச்சி இழுக்கிற? சரி நான் வரேன் இரு. ஏய் நீங்க என்ன பண்ற? இல்ல அதுனா அவரை பார்க்கணும். என்ன அவரை பார்க்கணுமா? ஏய் உன்னோட ராசினால தாண்டி எங்க ஆதிக்கு எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவன் இப்படி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான். மறுபடியும் நீ அவனை பார்க்கறதுக்காக வந்திருக்கே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? ஏங்க என்னங்க பேசுறீங்க ஆண்டி? என்ன ஆண்டி இவங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க? அவங்க கிட்ட கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? அண்ணி சைலண்டா இருக்கிறதுலே உங்களுக்கு புரியலையா? இங்க பாரு மித்ரா, சும்மா தேவையில்லாம இங்க நின்றுட்டு இருக்காம உனக்கு இடத்த காலி பண்ணு. இல்ல அவரை நான் பார்த்தே ஆகணும். ப்ளீஸ் என்ன போக விடுங்க. என்ன போக விடணுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா எங்க ஆதி இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே நீதான். நீயும் உன்னோட ராசினால மட்டும்தான் எங்க ஆதிக்கு இன்னைக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. அதனால சொல்றேன், தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிடு மித்ரா. ஏங்க என்னங்க பேசுறீங்க? நீங்க பேசுறதுலாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை. அவதான் ஆதி சாரை பார்க்கணும்னு சொல்றாள். பின்ன என்ன ஆண்டி? நீங்களாச்சும் சொல்லுங்க ஆண்டி இவங்க கிட்ட. மா நீங்களாச்சும் சொல்லுங்கம்மா, நான் அவரை பார்த்தே ஆகணுமா? ப்ளீஸ் உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்குறேன். மித்ரா என்னம்மா இது? நீ தானம்மா என்கிட்ட வாக்கு கொடுத்துருக்க இந்த கல்யாணத்தை கண்டிப்பா நான் நிறுத்துறேன்னு. அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு நீ ஆதியை பார்க்க வந்திருக்கன்னா என்னம்மா அர்த்தம்? ப்ளீஸ் மித்ரா, நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுமா. ஆண்டி என்ன ஆண்டி இப்படிலாம் பேசுறீங்க? இங்க பாருமா வைஷு, உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஆனா ஆதி என்னோட புள்ளம்மா. என் புள்ளோட நல்லதுக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லை. இங்க பாருமா வைஷு, உடனே மித்ராவை கூப்பிட்டுட்டு இங்க என்ன கிளம்பிடுமா ப்ளீஸ். அம்மா ப்ளீஸ்மா, ஒரே ஒரு வாட்டி அவரை நான் பார்த்தே ஆகணும். ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஏய் சின்ன சும்மா விடுங்க விடுங்கன்னு கெஞ்சிட்டே இருக்க. இங்க பாரு, நீ என்ன நினைச்சாலும் ஆதியா உன்னை பாக்குறதுக்கு நாங்க அலோவ் பண்ண மாட்டோம். உனக்கு இங்கே கிளம்பிடு. இங்க பாருமா வைஷ்ணவி, முதல்ல இவளை கூப்பிட்டுட்டு போ. இவ இருக்க எங்க பையனுக்கு ஏதாச்சும் ஆகிருமோன்னு எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ போதும், நிறுத்துறீங்களா? சார் என்ன அலோவ் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. சாருக்கிட்டே நான் பர்மிஷன் வாங்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. நான் போய் அவரை பார்க்கறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நான் போய் பார்க்க தான் போறேன். உங்க சாராலே அதை தடுக்க முடியாது. வைஷு நீ வா, நம்ம போகலாம். சாரோட பர்மிஷனும் எனக்கு தேவையில்லை. இப்போதைக்கு எனக்கு அவர் மட்டும்தான் முக்கியம். நீ வா வைஷு, நம்ம போகலாம். ஏய் நில்லுடி, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நாங்க இவ்வளவு சொல்லி நீ படுக்க போவ. நில்லுடி. என்ன பண்றீங்க? கச்சி விடுங்க. யாதிரி, நாங்க இவ்வளவு சொல்லியும் எங்களை மதிக்காம நீ படுக்க போறனா சின்னடி அர்த்தம். இங்க பாரு, நீ எவ்வளவு தலைகளாக நின்று தண்ணி குடிச்சாலும் உன்னை எங்க ஆதியை பாக்குறதுக்கு நாங்க அலோவ் பண்ண மாட்டோம். உங்களுக்கு மரியாதை எங்கேயே போயிடு, அவ்வளவுதான் சொல்லுவோம். என்னங்க பண்றீங்க? இப்படி போய் காட்டு மிராண்டித்தனமா அவ கையை பிடிச்சிட்டு இருக்கீங்க. முதல்ல விடுங்க. சாவித்ரி, சாவித்ரி இது அந்த பொண்ணு கையை விடு. நம்ம பொறுமையா சொல்லி புரிய வைக்கலாம். சும்மா இருக்க நீ. நம்ம எவ்வளவு பொறுமையா சொல்லிக்கிட்டு இருந்தோம் இந்த இடத்த விட்டு போடின்னு. இவ கேட்டாலா? கேட்கல. அப்ப இவளுக்கு இப்படிதான் பண்ணி ஆகணும். இங்க பாரு, நீங்க போறதா இருந்தா சொல்லு, உன் கையை விடுறேன். இல்லைன்னா உன் கையை விடவே மாட்டேன். கையை விடுங்க. முடியாதுடி. உங்ககிட்ட தான் சொல்றேன், கையை விடுங்க. பாருங்க, மறுபடியும் சொல்றேன், அவரை பார்க்கறதுக்கு எனக்கு யாரோட பர்மிஷனும் தேவையில்லை. ஒழுங்கு மரியாதையே என் கையை விடல, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. கையை விடு. வைஷு, என்னை தடுக்கிற உரிமை இங்க உள்ள யாருக்குமே கிடையாது. நீ வா போலாம். ஏய் சின்னடி, நீ பாட்டுக்கு என் கையை உதறி விட்டுட்டு இவ்வளவு திமிர்த்தனமா பேசிட்டு இருக்க. நில்லுடி. இங்க பாருங்க, உங்ககிட்ட ஆர்கியூ பண்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. நான் அவரை பார்க்கணும், பார்த்தே ஆகணும். ஏய் சின்னடி, அன்னைக்கு ஏதோ பெரிய இவ மாதிரி எங்ககிட்ட இந்த கல்யாணத்தை நிறுத்துறோன்னு வாக்கு கொடுத்துட்டு இன்னைக்கு என்னடானா எங்க ஆதியை பாக்குறதுக்கு ஓடோடி வந்திருக்கா. அப்ப எங்களுக்கு கொடுத்த வாக்கு என்னாச்சு? ஆமா மித்ரா, எங்ககிட்ட இன்னைக்கு நீ வாக்கு கொடுத்தல்லம்மா, இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் நான் நிறுத்துறேன்னு வாக்கு கொடுத்துட்டு அதை நீயே இப்படி மாறுற மாதிரி செஞ்சா எப்படிமா? நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலமா. ஏய் உங்ககிட்ட தாண்டி கேட்கிறோம், சொல்லு, எங்களுக்கு கொடுத்த வாக்கு என்னாச்சு? அது போதும், நிறுத்துறீங்களா? ஆமா, உங்களுக்கு வாக்கு கொடுத்தேன் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. ஆனா இப்போதைக்கு உங்களுக்கு கொடுத்த வாக்க பத்தியோ
இல்லை என் கண்ணு முன்னாடி நிற்கிற உங்களை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. இப்போதைக்கு எனக்கு என் தேவ் மட்டும்தான் முக்கியம். இப்போ ஒன்றும் இல்லை, இதுக்கு அப்புறமும் எனக்கு என் தேவ் மட்டும்தான் முக்கியம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அம்மா உங்களுக்கு நான் வாக்கு கொடுத்தேன், ஆனால் என்னால் அதை காப்பாற்ற முடியாது. இப்போ ஒன்றும் இல்லை, எப்போவுமே என்னால் முடியாது. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. வைஷு வா போகலாம். சின்ன பொண்ணுடி நீலா, எப்படி நல்லா எங்களை நம்ப வச்சு கழுத்தறுத்துட்ட. இப்பதான் புரியுது, நீ ஆதி மேல பாசம்லாம் ஒன்றும் வைக்கல. அவனை பணத்துக்காக தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற. வாயை மூடுங்க. சின்ன ஒரு வார்த்தை இது மாதிரி பேசுனீங்க, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். நான் நல்லா சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. எனக்கு எல்லாரையும் விட என் தேவ் மட்டும்தான் முக்கியம். போதும், உங்கள் எல்லாரையும் நினச்சி அவரை நான் எவ்வளோ நோகடிச்சிருக்கேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இதுக்கு அப்புறமும் அவரையும் அவர் மனசையும் நோகடிக்க நான் விரும்பலை. தயவு செஞ்சு இந்த மாதிரி இன்னொரு வாட்டி பேசுங்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அதையும் மீறி நான் பணத்துக்காக தான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நினச்சிக்கோங்க. எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. வைஷு இவா நம்ம போகலாம். சின்ன எப்படி ஆயிடுச்சு. சின்ன விடக்கூடாது சாவித்ரி, விடக்கூடாது. சின்ன நீவ நம்ம கிட்ட இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டு நம்மள நல்லா நம்ப வச்சு கழுத்தெடுத்துட்டு போயிட்டா. அதான் சாவித்ரி, எனக்கு ஒன்றும் புரியல. மித்ரா இப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. நான் தான் சொன்னனே நீ, இவளுக்கு ஆதி மேல பாசமும் கிடையாது, பொண்ணும் கிடையாது. இவ ஆதி கிட்ட உள்ள பணத்துக்காக தான் அவனை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டானு நீங்க தான் நீ கேட்கவே இல்லை. இப்ப வச்சு புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஆதி இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் ஆகி இங்க அட்மிட் ஆகிறதுக்கு காரணமே இவளும் இவளோட ராசியும் தான். இருந்தும் இவளுக்கு ஆதியோட பணத்து மேலதான் குறியா இருக்கா. அதனாலதான் அவர் தான் எனக்கு முக்கியம்ட்டு போறான். என்ன பொம்பளையா இவனா. டாக்டர், என் பேர் எப்படி இருக்கான் டாக்டர்? அவனை போய் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியிருக்கோம். வெளியிலேருந்து பார்க்கும்போது பெருசாக எந்த அடியும் இல்லை. ஆனால் அவருக்கு இன்னும் மயக்கம் தெரியல. ஒருவேளை இன்டர்னல் ப்ளீடிங் ஏதாச்சும் இருக்குமோன்னு தோணுது. ஐயோ கடவுளே! டாக்டர், என்ன டாக்டர் சொல்றீங்க? என் பேர் எனக்கு ஒன்றும் இல்லைல்ல. அம்மா, எனக்கு புரியுது. பேஷண்ட் மயக்கம் தெளிச்சாதான் அவங்களுக்கு ஃபர்தராக என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுங்கிறத பற்றி நம்ம யோசிக்கவே முடியும். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு கண்ணு முழிக்கணும். முழிச்சதுக்கப்புறம் தான் நம்ம டிசைட் பண்ணவே முடியும். தென் இங்கே யார் மித்ரா? டாக்டர், இங்கே பாருங்க, பேஷண்ட்டுக்கு நாங்கள் கான்ஷியஸ் கொண்டு வர எவ்வளவோ பேசி ட்ரை பண்ணோம். பட் அவர் சுத்தமாக ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. பேஷண்ட்டுக்கு கான்ஷியஸ் வந்தால் தான் நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியுங்கிறதே நம்ம யோசிக்கவே முடியும். அவர் வாயிலேருந்து வந்த ஒரே வார்த்தை மித்ரா மட்டும்தான். ஸோ அவங்க போய் பேஷண்ட் கிட்ட பேசினாங்கன்னா அவருக்கு கான்ஷியஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறோம். இங்கே யார் மித்ராவோ ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்கள் போய் பேசுங்க. சரி டாக்டர், பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் பேஷண்ட்டுக்கு கான்ஷியஸ் வந்தால் தான் ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ண முடியும். முதல்ல அவங்கள போய் பேச சொல்லுங்க. கான்ஷியஸ் வந்ததுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே டாக்டர், நாங்க வர சொல்லி பேச சொல்றோம். என்னடா இது டாக்டர், என்னென்னமோ சொல்லிட்டு போறாரு. அது இன்னும் கண்ணே முழிக்கல, அவனுக்கு இன்னும் கான்ஷியஸே வரலன்னு சொல்லிட்டு போறாரு. ஐயோ கடவுளே, இப்போ என்னடா பண்றது? பாட்டி, டாக்டர் தான் தெளிவா சொன்னார்ல, கான்ஷியஸ் வந்தாதான் ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ண முடியும்னு. முதல்ல டாக்டர் சொன்ன மாதிரி மித்ரா சிஸ்டர் பேச சொல்லலாம் பாட்டி. சரிடா, முதல்ல மித்ராவுக்கு கால் பண்ணி உடனே வர சொல்லுடா. ஜானு அழாத ஜானு, அண்ணியே வந்துட்டாங்க. பாட்டி, அது அவர் எப்படி இருக்காரு பாட்டி? நான் போய் பார்க்கலாமா? மித்ரா, அதுக்கு இன்னும் மயக்கம் தெரியலம்மா. தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணலாங்கிறத சொல்ல முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாருமா. அது மட்டும் இல்லைம்மா, ஆதி வாயிலேருந்து வந்த பேர் மித்ரானதாம்மா வந்துச்சான். அதனால டாக்டர் நீ போய் பேசினா ஆதிக்கு சீக்கிரமா கான்ஷியஸ் வந்துடும்னு சொல்றாருமா. ப்ளீஸ்மா, நீ போய் ஆதிக்கிட்ட போய் பேசுமா. என்ன பாட்டி, என்ன சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. இன்னும் மயக்கம் தெரியலையா? கடவுளே! மித்து ரிலாக்ஸ் டி. அதான் டாக்டர் கான்ஷியஸ் வந்துருச்சுன்னா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிருக்கார்ல. மித்து, நீ போய் ஆதி சார் கிட்ட பேசுடி. அவருக்கு கண்டிப்பாக கான்ஷியஸ் வரும். நீ போ மித்து. ஆமா மித்ரா சிஸ்டர், நீங்க போய் அதுக்கிட்ட பேசுங்க. நீங்க பேசுனீங்கன்னா கான்ஷியஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குன்னு டாக்டர் இப்பதான் சொல்லிட்டு போறாரு. நீங்க போங்க சிஸ்டர், நீங்க போய் பேசுங்க. ஆமா நீ, நீங்க போங்க நீ, அண்ணிக்கிட்ட போய் பேசுங்க. நான் போய் பேசுறேன். பாத்தீங்களா நீ, என்ன கொடுமையா இருக்கு இது. பெத்த அம்மா நீங்க. உங்க பேர் ஆதி வாயிலேருந்து வரவே இல்லை. ஆதிக்கு இவ்வளோ பெரிய ஆபத்து நடக்கிறதுக்கு காரணமே இவளும் இவர் ஆசையும் தான். ஆதி என்னடானா மயக்கத்துல கூட அவ பேரை தான் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கா. அதனாலதான் டாக்டர் அவ போய் பேசினா கான்ஷியஸ் வந்துருன்னு சொல்லிட்டு போறாரு. என்ன நடக்குதுன்னே ஒண்ணுமே புரியல. இவ்வளோட ராசினாலதான் இவ்வளவும் நடக்குது. ஏன் தான் இப்படி நடக்குதுன்னு சுத்தமா புரியவே இல்லை நீ.
ஐயோ கடவுளே, என்னால சத்தியமா உன்னை இப்படி பார்க்க முடியல. சாரி, ரொம்ப சாரி. உன்னை எந்த அளவுக்கு நோகடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் நோகடிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ். கண்ணை முழிச்சு பாரு ஹிட்லர், உன் மெத்த பாப்பா வந்திருக்கேன். ப்ளீஸ் கண்ணை முழிச்சு பாரு. லைஃப்ல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சந்தோஷமாவே இருந்தேன். சந்தோஷம்னா என்னன்னு நீ தான் எனக்கு காட்டின. அந்த சந்தோஷம் எனக்கு வாழ்க்கை ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எனக்கு இப்போ பயமா இருக்கு. ப்ளீஸ் கண்ணை தந்து என்ன பாரு. எனக்கு தெரியும் நான் உன்னை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டேன்னு. சாரி ஹிட்லர், சாரி. இப்போதான் எனக்கு எல்லாமே புரியுது. இப்போதான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். நீ இல்லாத ஒரு லைஃப்பை என்னால் வாழ முடியாத ஹிட்லர். எனக்கு நீ வேணும். தயவு செஞ்சு கண்ணை திறந்து பாரு. அடிக்கடி நீ என்கிட்ட கேட்பல என்ன உனக்கு பிடிக்குமாடி மெத்து பார்ப்பான்னு. இப்போ சொல்கிறேன் ஹிட்லர், எனக்கு உன்னை மட்டும்தான் பிடிக்கும். அவ்வளோ பிடிக்கும். வார்த்தைகள்னால சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ பிடிக்கும் ஹிட்லர். நீ அடிக்கடி என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பல்ல எப்படி என்கிட்ட உங்கள் லவ்வை சொல்ல போகிறேன்னு. இன்னைக்கு தான் ஹிட்லர் உங்ககிட்ட நான் லவ்வை சொல்ல போகிறேன். தயவு செஞ்சு கண்ணை திறந்து பாரு. உன் கண்ணை நேராக பார்த்து எனக்கு என் காதலை உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசையாக இருக்குது. தயவு செஞ்சு கண்ணை துற ஹிட்லர் ப்ளீஸ். உங்ககிட்ட எத்தனையோ தடவை என் மனசில் நீ இல்லை, உன்னை நான் விரும்பவே இல்லைன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது ஹிட்லர். நீ என்ன எந்த அளவுக்கு விரும்புறியோ அதே அளவுக்கு உன் மெத்து பாப்பா உன்னை விரும்புகிறா. தயவு செஞ்சு கண்ணை முழிச்சு பாரு ஹிட்லர், எனக்கு பயமாக இருக்கு. எப்பவும் நீ மெத்து பாப்பா மெத்துக்குட்டின்னு என்னை சுற்றி சுற்றி வருவல்ல, இப்போ மட்டும் எதுக்காக நீ படுத்திருக்க? ப்ளீஸ் எந்திரி. சத்தியமாக என்னால் இப்படி ஒன்று பார்க்க முடியல ஹிட்லர். ப்ளீஸ் எந்திரி. நீ தானே என்கிட்ட சொன்ன உனக்கு அம்மாவா அப்பாவா எல்லாமுமா நான் இருப்பேன்னு. எனக்கு எல்லாமுமா நீ இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஹிட்லர். ப்ளீஸ் நீ கண்ணை திறந்து பாரு. நீ என் கூட எப்படிலாம் வாழணும்னு கனவு கண்டு வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் கூட எப்படிலாம் வாழணும்னு நிறைய கனவோடையும் ஆசையோடையும் இருக்க ஹிட்லர். என்னை ஏமாத்திடாத ப்ளீஸ். கண்ணை திறந்து பாரு. எனக்கு எல்லாமுமா நீ மட்டும் போதும். இப்போ சொல்கிறேன், எனக்கு யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலை இல்லை ஹிட்லர். எனக்கு நீ மட்டும் போதும். ஒரு நாள் வாழ்ந்தாலும் உன் கூட வாழ்ந்துட்டு உன்னோட மனைவியாவே நான் இறந்து போயிடுறேன் ஹிட்லர். ப்ளீஸ் கண்ணை திறந்து பாரு ஹிட்லர் ப்ளீஸ். நீ என்கிட்ட அடிக்கடி கேட்பல உன் காதலை எப்போ என்கிட்ட சொல்ல போகிறேன்னு. நான் உன் பர்த்டே அன்னைக்கு உனக்கு சர்ப்ரைஸாக சொல்லணுன்னு தான் நான் அவ்வளோ ஆசையோடையும் காதலோடையும் இருந்த ஹிட்லர். மணி இப்போ என்ன தெரியுமா? 12 ஆக போகுது. உன் பர்த்டே வரப்போகுது ஹிட்லர். நான் இன்னைக்கு தான் உங்ககிட்ட என் காதலை சொல்லணுன்னு அவ்வளோ ஆசையாக இருந்தேன். எனக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்குது. ப்ளீஸ் நீ கண்ணை தோற. நீ இவ்வளோ நாள் நான் எதைய வாயால் சொல்லணும்னு ஆசைப்பட்டியோ அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் ஹிட்லர் கண்ணை திறந்து என்ன பாரு ஹிட்லர். நீ அடிக்கடி சொல்லவில்ல நீ அழுத எனக்கு பிடிக்காதுடின்னு. மெத்து பாப்பா ரொம்ப நேரமாக அழுதுட்டு இருக்க ஹிட்லர். ப்ளீஸ் ஹிட்லர் கண்ணை திறந்து பாரு ஹிட்லர். இதுக்கு மேலே சத்தியமாக என்னோட காதலை என்னால் மூடி வைக்க முடியலை. இப்போவே உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணும் போல இருக்கு. ப்ளீஸ் கண்ணை திறந்து பாரு ஹிட்லர். மணி 12 ஆகிடுச்சு ஹிட்லர். பர்த்டே வந்துருச்சு. ஹாப்பி பர்த்டே ஹிட்லர். இவ்வளோ நாள் நீ எதை ஆசைப்பட்டியோ அதை உன் பர்த்டே எனக்கு கிஃப்டாக கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதனால தான் இவ்வளோ நாள் என் காதலை நான் மூடி மூடி வச்சுருந்தேன் ஹிட்லர். உன் பர்த்டே அன்னைக்கு தான் நான் என் லவ்வை உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். நான் நினச்ச மாதிரி உன் பர்த்டே வந்துருச்சு. லவ்வை சொல்கிறதுக்கு நானும் இருக்கேன். கேட்குற நிலைமையில தான் நீ இல்லை. இட்ஸ் ஓகே ஹிட்லர். நான் பேசுகிறது எல்லாத்தையுமே நீ கேட்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீ சொன்ன மாதிரி உன் மெத்து பாப்பா மனசுலையும் நீ மட்டும்தான் ஹிட்லர் இருக்க. எப்போ இல்லை நீ எப்போவே மனசுக்குள்ளார வந்துட்ட. இப்போ சொல்கிற ஹிட்லர்
ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஸோ மச். என் மனசில் நீ மட்டும்தான் இருக்க, எப்போவுமே நீ மட்டும்தான் இருப்ப ஹிட்லர். லவ் யூ ஸோ மச். ஹிட்லர் என்னால் சத்தியமாக முடியல ஹிட்லர், முடியல. லைஃப்பில் இன்னொரு தடவை ஒரு ஏமாற்றத்தை தாங்க என்னால் முடியாது ஹிட்லர், முடியாது. இதுக்கு தான் நீ கிட்ட நெருங்கி வரப்பெல்லாம் வேண்டான்னு தூரமாக போய்கிட்டே இருந்தேன். ஆனால் ஒன்று மாதிரி அன்பு அள்ளி அள்ளி கொடுக்குறேன். உன்னை எப்படி ஹிட்லர் என்னால் அவாய்ட் பண்ண முடியும்? என்னால் அவாய்ட் பண்ண முடியலை. ஒரு கட்டத்தில் நானே ஒன்று விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். லவ் யூ ஹிட்லர், லவ் யூ ஸோ மச். லைஃப்பில் இன்னொரு வாட்டி ஏமாற்றத்தை தாங்குற சக்தி எனக்கு கிடையாது. நீ என்ன ஏமாத்திடாத ஹிட்லர் ப்ளீஸ். லவ் யூ ஸோ மச். என் மனசு ஃபுல்லாக நீ தான் இருக்க, என் வாழ்க்கை ஃபுல்லாக நீ மட்டும்தான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ப்ளீஸ் ஹிட்லர், என்ன மன்னிச்சிட்டு லவ் யூடி மித்து பாப்பான்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லு ப்ளீஸ் ப்ளீஸ். மித்து பாப்பா, நீ கண்ணு முழிச்சிட்டியா? நான் எவ்வளோ பயந்து போயிட்டேன்னு தெரியுமா? சாரி, ரொம்ப சாரி, என்ன மன்னிச்சிடு. உன்னை நான் எந்த அளவுக்கு காயப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நான் காயப்படுத்திட்டேன். எனக்கு தெரியும் கண்டிப்பாக என் மேலே கோவமாக இருப்பேன்னு. சாரி ஹிட்லர், இனிமேல் மித்து பாப்பா உன்னை எப்போவுமே கஷ்டப்படுத்த மாட்டேன். எவ்வளோ நாள் நீ எதை என்கிட்ட சொல்லுன்னு சொன்னியோ அதை எப்போ சொல்கிற ஹிட்லர்? என் மனசில் நீ தான் இருக்க, நீ மட்டும்தான் இருக்க. லவ் யூ ஸோ மச். ஓ மித்து பாப்பா உன்னை விரும்புகிறா ஹிட்லர். ஐ லவ் யூ ஸோ மச். உண்மையா தான் சொல்றியா இல்ல பொய் சொல்றியா? என்ன பொய் சொல்கிறேனாவா? எவ்வளோ நாள் வேணும்னா நான் பொய் சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் எப்போ உண்மையை மட்டும்தான் சொல்கிறேன். என் மனசில் நீ தான் இருக்க, நீ மட்டும்தான் இருக்க. எப்போன்னு இல்லை, எப்போவுமே நீ மட்டும்தான் இருப்ப. ஐ லவ் யூ ஸோ மச். இதுக்கப்புறம் நம்புறதும் நம்பாமல் இருக்கிறதும் உன்னோட விருப்பம். உன் பர்த்டே எனக்கு என் லவ்வை சொல்லணும்னு நான் ஆசைப்பட்டேன், நான் சொல்லிட்டேன். ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி அண்ட் ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே. நான் போய் டாக்டர் வர சொல்கிறேன். மனைவி ஒரு நிமிஷம். என்ன பண்ணுற நீ? நான் டாக்டர் போய் கூப்பிட்டுட்டு வரேன். டாக்டர் தானே, கூப்பிடலாம். ஆனா அதுக்கும் முன்னாடி இவ்வளவு நேரம் மேடம் என்ன சொன்னீங்க? அது என் மனசில் நீ தான் இருக்குன்னு சொன்னேன். ஆனால் நீ தான் நம்பலே இல்லை. விடு, நான் போகிறேன். யாரடி சொன்னா நான் நம்பலன்னு? யாரு சொன்னா? எனக்கு எப்போவே தெரியும் உன் மனசுல நான் தான் இருக்கேன்னு. என்ன மேடம் கதை சொல்றதுக்கு இவ்வளோ நாள் தேவைப்பட்டிருக்கு. பட் இட்ஸ் ஓகே, இப்போ வச்சும் சொன்னீங்களே. மித்துக்குட்டி ப்ளீஸ் டி அழாத சரியா? எனக்கு தெரியும் நீ எனக்கு எந்த அளவுக்கு விரும்புகிறேன்னு. உன் வாயாலேயே உன் காதலை எனக்கு சொல்லணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அண்ட் ஃபைனலி அது என் பர்த்டே அன்னைக்கு நடந்திருக்குது. உண்மையாகவே இந்த பர்த்டே மறக்க முடியாத பர்த்டே எனக்கு. ஏன்னா நீ எப்படா உன் வாயிலேருந்து ஐ லவ் யூன்னு சொல்லுவேன்னு நான் ஏங்காத நாளே இல்லை. ஆனால் இன்னைக்கு நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நீ ஐ லவ் யூன்னு அத்தனை தடவை சொல்லிட்டேன். உண்மையாவே இதை விட பெஸ்ட் கிஃப்ட் எனக்கு கிடைக்குமான்னு கேட்டா சத்தியமா கிடையாது. இது பாப்பா இன்னும் ஒரே ஒரு வாட்டி எனக்கு லவ் யூ சொல்ல. ஐ லவ் யூ ஸோ மச். போதுமா? சாரி, என்ன மன்னிச்சிடு. தெரியாம அப்படிலாம் பேசிட்டேன், சாரி. லவ் யூ ஸோ மச் டி. இப்படி நீ சொல்றது கேட்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியுமா? ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. சரி ஓகே, ஒன்றும் இல்லை, ஓகேவா? முதல்ல கண்ணத்தோட. போதுமா? சரி ஓகே, நான் போய் டாக்டர் வர சொல்றேன். என்ன டாக்டர் கூப்பிட போறியா? ஏய் என்னடி இன்னமும் உனக்கு புரியல? ஏண்டி
படுத்திருந்தனா இப்படி எந்திரிச்சு உட்காந்துருக்கேன். உட்காந்ததோட உன்னை மடியிலே தூக்கி உட்கார வச்சிருக்கேன். இன்னமும் உனக்கு புரியல? என்ன எனக்கு உண்மையாவே புரியல. ஐயோ என் மித்து பாப்பா, இது எல்லாமே டிராமாடி. என்ன டிராமாவா? டிராமா தான், 100% இது டிராமா தான். பின்ன என்ன வரைக்கும் என்னடி பண்ண சொல்ற? நானும் நீயா உன் காதல இன்னைக்கு சொல்லுவேன் நாளைக்கு சொல்லுவேன்னு வெயிட் பண்ணி பார்த்தா இந்த ஜென்மத்துல மேடம் சொல்ற மாதிரி தெரியல. அதான் எனக்கு வேற வழி இல்லாம இப்படி ஒரு டிராமா பண்ண வேண்டியதா ஆகிடுச்சு. சாரிடி மித்துக்குட்டி. உன்னை எவ்வளோ பயந்து போயிட்டேன்னு தெரியுமா? எவ்வளோ ஈஸியாக சொல்கிறேன் ட்ராமான்னு. வெளியில் எல்லாரும் உனக்காக எவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? நான் என் உயிரை கையில் பிடிச்சிட்டு வந்தேன். உன்னை பார்க்குற வரைக்கும் என் உயிர் என்கிட்ட இல்லவே இல்லை. உன்னை இந்த நிலைமையில பார்த்தோன்னே எப்படி துடிச்சு போனேன்னு தெரியுமா? மித்துக்குட்டி சாரிடி, ப்ளீஸ் அல்லாதடி. சாரி சாரி சாரி, அது நான் தெரியாம பண்ணிட்டேன். சாரிடி ப்ளீஸ் அல்லாத, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாரிடி, நிறைய கஷ்டப்படுத்திட்டனோ? ஆக்சுவலாக நான் தான் உன்னை நிறைய கஷ்டப்படுத்திட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு ஹிட்லர். சாரி. அவளை மாட்டினியா நீ? ஏண்டி நான் உனக்கு ஹிட்லரா? வார்த்தைக்கு வார்த்தை ஹிட்லர் ஹிட்லர்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம், எனக்கு நீ எப்போவுமே ஹிட்லர் தான். பாசத்தை அள்ளி அள்ளி கொடுத்து என் மேலே நிறைய அன்பை காட்டி காட்டி எப்போவுமே அன்பால் கொடுமைப்படுத்துகிற எனக்கு நீ எப்போவுமே ஹிட்லர் தான். லவ் யூ ஸோ மச். அம்மாவா அப்பாவா எல்லாமுமா இருப்பேன்னு சொன்னல, வாழ்க்கை ஃபுல்லாக எல்லாமுமா இருக்க ரெடியா? நான் தயாராக உள்ளேன் மகாராணி. நீங்கள் என்னுடன் வாழ்வு முழுவதும் பயணிக்க தயாரா? யோசிச்சு சொல்கிறேன். என்ன மறுபடியும் முதலே தான் லவ் யூ மித்து பாப்பா, லவ் யூ ஸோ மச். இந்த நாளுக்காக தான் நான் ரொம்ப நாளாக ஏங்கிட்டு இருந்தேன். ஃபைனலி அது எல்லாமே நடந்துருச்சு. லவ் யூ ஸோ மச். லவ் யூ தேவ். ஆக்சுவலாக நீ இந்த ட்ராமா பண்ணாமல் இருந்திருந்தாலும் உங்ககிட்ட கண்டிப்பாக நான் லவ் சொல்லியிருப்பேன். ஹே, இப்போ நீ என்ன சொன்ன? தேவா? எல்லாரும் ஒன்று ஆதி ஆதின்னு கூப்பிடுவாங்க. எனக்கு ஒன்று எப்போவுமே ஸ்பெஷலாக கூப்பிடணும்னு தோணுச்சு. அதான் தேவ். நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குடி, ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் என்னடி சொன்ன? நான் இந்த ட்ராமா பண்ணலைனாலும் நீ லவ் சொல்லியிருப்பியா? ஆமாம். ஆக்சுவலாக நீ போனதுக்கப்புறம் உன்னை நிறைய கஷ்டப்படுத்திட்டேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் யோசிச்சு பார்த்தேன், எனக்கு எல்லாரையும் விட நீ தான் முக்கியமாக தெரிஞ்ச. அதுக்கப்புறம் வயசும் வந்து எனக்கு நிறையா புரிய வச்சா. அப்போ தான் ஒன்று எனக்கு புரிஞ்சுது, நீ இல்லாத ஒரு லைஃப்பை என்னால் கண்டிப்பாக வாழ முடியாதுன்னு. அதான் உங்ககிட்ட உடனே ப்ரப்போஸ் பண்ணலான்னு உனக்கு ஃபோன் பண்ணேன். அப்போன்னு பார்த்து வரணும் நான் கால் பண்ணி உனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, எல்பி ஹாஸ்பிட்டல்ஸில் சேர்த்துருக்கோன்னு சொல்லி கால் பண்ணாங்க. அதான் நேரடியாகவே வந்து உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு வந்துட்டேன். லவ் யூ டி. இனிமேலாச்சும் லூசுத்தனமாக யோசிக்காத, சரியா? உனக்காக எப்போவுமே நான் இருக்கேன் அண்ட் எப்போவுமே நான் இருப்பேன். ஐ லவ் யூ டி மித்துக்குட்டி. உனக்காக நான் இருப்பேன், உன் நிழலாக நான் வசித்தேன், எப்போதும் துணை இருப்பேன் என் உயிரே. லவ் யூ ஹிட்லர். அப்புறம் சாரி, உன்னை நிறைய ஹர்ட் பண்ணிட்டேன்ல, சாரி. சரி சரி, போதும் போதும், எவ்வளோ தாண்டி சாரி சொல்லுவா? சரி ஓகே மித்துக்குட்டி, டைம் ஆயிடுச்சு. வெளியில வேற பாவம் எனக்கு என்னாச்சோ ஏதாச்சும் எல்லாரும் பதறிட்டு இருப்பாங்க. அதோட மாமாவுக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருக்கு. ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம இதுக்கப்புறம் நல்லா சாவகாசமா பொறுமையா நிறைய லவ் பண்ணலாம். ஓகே? சின்ன புரியல, என்ன முக்கியமான வேலை? புரியல? என்னன்னு அடுத்த எபிசோட்ல பாரு, கண்டிப்பா புரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எபிசோட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அண்ட் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி மித்ரா அவங்களோட லவ் ஆதிக்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. ஸோ எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நேத்தி நம்ம சப்ஸ்கிரைபர் அம்முலட்சுமி சிஸ்டருக்கு பர்த்டே. நேத்தி வந்து ஆப் ஒர்க் ஆகலைன்னு வீடியோ போட முடியல சிஸ்டர், அதனால தான் உங்களுக்கு விஷ் பண்ண முடியலை. ஸோ உங்களுக்கு பிலேட்டட் விஷஸ் சிஸ்டர். நீங்களும் உங்கள் விஷஸை மறக்காமல் அம்முலட்சுமி சிஸ்டருக்கு சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கொஞ்சம் சிஸ்டர்ஸ் வந்து ஹாய் சொல்ல சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இப்போ நம்ம ஹாய் சொல்லிடலாம். ஹாய் பாப்பு சிஸ்டர், ஹாய் சாந்தி சிஸ்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நாங்கள் அடுத்த எபிசோட பார்க்குறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.